ஹாய், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா செலக்டர் பற்றி பார்க்க போகிறோம். சிஎஸ்எஸ்ல செலக்டர்னா என்னன்னா, நம்ம நிறைய கிளாஸ் நேம் யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம் சிஎஸ்எஸ்ல. இப்போ நம்ம பர்டிகுலராக ஒரு H1 டேக்கை செலக்ட் பண்ணோம்னா அதுக்கு ஒரு கிளாஸ் நேம் போடணும். இப்போ இன்னொரு H1 டேக்கை செலக்ட் பண்ணோம் அதுக்கு ஒரு கிளாஸ் நேம் போடணும். இந்த மாதிரி நிறைய கிளாஸ் நேம் போட்டுக்கிட்டே போனோம் ஒரு ப்ராஜெக்டில் எக்கச்சக்க கிளாஸ் நேம் இருக்கிற மாதிரி ஆகிடும். அப்போ நம்ம கிளாஸ் நேமுக்கே உட்காந்து யோசிக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த கிளாஸ் நேம் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த செலக்டர்ன்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். ஸோ செலக்டரில் என்னென்னா முதல்ல என்னென்ன செலக்டர் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன செலக்டர் இருக்குன்னா சிம்பிள் செலக்டர், காம்பினேட்டர் செலக்டர், சூடோ கிளாஸ் செலக்டர், சூடோ எலிமெண்ட் செலக்டர், ஆட்ரிபியூட் செலக்டர், இந்த மாதிரி 5 செலக்டர் கிட்ட நம்மள்ட்ட இருக்குது. இந்த 5 செலக்டரில் ஃபஸ்ட்டு செலக்டரை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். சிம்பிள் செலக்டர்ன்றதை நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சிம்பிள் செலக்டர்னால் யாருன்னா நம்ம நேமை யூஸ் பண்ணி, அதாவது டேக் நேமை யூஸ் பண்ணி கலர் பண்ணுறது, ஐடியை யூஸ் பண்ணி கலர் அடிக்கிறது, கிளாஸை யூஸ் பண்ணி கலர் பண்ணுறது, அதாவது ஸ்டைல் பண்ணுறது, பார்டர் கலர், இதெல்லாம் தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். இதெல்லாம் நமக்கு என்னென்னா இதெல்லாம் குரூப்பாக ஒரு செட்டாக ஒரு குரூப்பாக வச்சுருக்காங்க. இந்த செட்டுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா சிம்பிள் செலக்டர்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இன்றைக்கி அதோட ஒரு குரூப், அதாவது அந்த குரூப்போட பேர் பார்த்துருக்கோம். அது பேர் என்னென்னா சிம்பிள் செலக்டர்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா காம்பினேட்டர் செலக்டர்னு பார்க்க போகிறோம். இந்த காம்பினேட்டர் செலக்டர்லேயே இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த காம்பினேட்டர் செலக்டர்னால் யாருன்றதை இங்கே கீழே போட்டிருக்கேன் பாருங்கள். காம்பினேட்டர் செலக்டர் உள்ள போனீங்கன்னா அதில் 4 பேர் இருப்பாங்க. அதில் டெசிடன்ட் காம்பினேட்டர், சைல்டு காம்பினேட்டர், நெக்ஸ்ட் சிப்ளிங் காம்பினேட்டர், சப்சிக்வெண்ட் சிப்ளிங் காம்பினேட்டர்னு இந்த மாதிரி 4 பேர் இருக்காங்க. இவங்க எதுக்குன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் முதல்ல எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ்ஸை நான் லிங்க் பண்ணிக்கிறேன். லிங்க்ன்ற டேக் ஷார்ட்கட் போட்டு இவனை யூஸ் பண்ணிக்கிறேன். /index.css Ctrl+S அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நான் index.cssல போய் இதுவும் ஒரு செலக்டர் தான். இந்த டாப்பிக்கில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே நான் போடக்கூடிய செலக்டர் என்னன்றதை இந்த டாபிக் போக போக உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்ன செலக்டர்ன்றது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்றதை நான் சொல்லித்தரேன். ஸோ இனிஷியலாக ஒரு செலக்டர் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா பர்டிகுலராக இப்போ நான் ஒரு சம்மோட் ஒரு பேராகிராஃப் டேக் போட்டுக்கிறேன். ஒரு பேராகிராஃப் டேக் போட்டு மேங்கோ அப்படின்ற மாதிரி போட்டுக்கிறேன். மேங்கோ. ஸோ இங்கே ஒரு டிவ் போட்டுக்கிறேன். ஸோ இதுக்கிலையும் 2 பேராகிராஃப் டேக் போட்டுக்கிறேன். அண்ட் இங்கேயும் நான் ஒரு டிவ் யூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே ஒரு நான் டிவ் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் அதோட ஃப்ரூட்ஸ் நேம் மட்டும் மாற்றிக்கிறேன். ஆரஞ்ச், இங்கே பைனாப்பிள், கிவி, இங்கே நான் வேறு பேர் வச்சுக்கிறேன். பிகாஸ் அங்கே ஏற்கனவே பைனாப்பிள் இருக்கிறதுனால ரெண்டும் ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் அந்த மாதிரி இருக்கும். ஸோ வாட்டர்மெலன், ஜாக் ஃப்ரூட், பப்பாயா, லெமன், கிரேப்ஸ், ரெண்டு ஃப்ரூட், பனானா. ஓகே, இப்போ நான் இதை போட்டேன். இப்போ போய் நம்ம அவுட்புட் செக் பண்ணிப்போம். ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். நான் இதை டபுள் ஸ்க்ரீனாக வச்சிடுறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஸோ நான் இந்த செலக்டர் ரிமூவ் பண்ணிடுறேன். எதுக்காகனா நமக்கு சரியாக மார்ஜினும் தள்ளி தள்ளி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, கொஞ்சம் பெருசு பண்ணிடுறேன் உங்களுக்கு தெரிகிற மாதிரி. சரி, இப்போ என்னென்னா எனக்கு என்னென்னா இப்போ இருக்கிற சினாரியோ சொல்லிடுறேன். இப்போ இருக்கிற சினாரியோ என்னென்னா எனக்கு பைனாப்பிள், கிவி, லெமன், பனானா. இப்போ எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குன்னா இதை மட்டும் செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நிறைய டேக் தான் இருக்குது. இப்போ எனக்கு என்னென்னா ஒரு சினாரியோவில் இதை மட்டும் செலக்ட் பண்ணணும். அதாவது பைனாப்பிள், கிவி, லெமன், பனானா. இப்போ இதை மட்டும் நான் ஸ்டைல் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இனிஷியலாக ஒரு கிளாஸ் நேம் போடுவோம், ஒரு காமன் கிளாஸ் நேம் போடுவோம். இதுக்கு ஒரு கிளாஸ் நேம் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த காமன் கிளாஸ் நேமே நம்ம அவாய்ட் பண்ணலாம்.
கிளாஸ் நேமே இல்லாமல் இப்போ பர்டிகுலராக இந்த நான் சொன்ன பி டேக் மட்டும் செலக்ட் பண்ணலாம். எப்படி காமன் கிளாஸ் நேம் இல்லாமல் ஒரு கிளாஸ் நேமே இல்லாமல் எப்படி செலக்ட் பண்ணலான்றது இந்த செலக்டரில் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா டெசிடன்ட் செலக்டர் யூஸ் பண்ண போகிறேன். என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா டெசிடன்ட் செலக்டர், அதாவது ஸ்பேஸ் பார். உங்களுக்கு அதாவது இந்த கீபோர்டில் பெரிய கீ வச்சுருக்கல, அதுக்கு பேர் ஸ்பேஸ் பார். அந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணி தான் நான் இப்போ நான் சொன்ன சினாரியோவை ஆக்சஸ் பண்ண போகிறேன். நான் சொன்ன மாரி பைனாப்பிள், கிவி, லெமன், பனானா. இப்போ இதில் என்னென்னா நான் டிவ்னு யூஸ் பண்ண முடியாது, நான் டிவ் டேக்னு கூப்பிட முடியாது. டிவ் டேக் கலர் ரெட். இப்போ நான் அதுக்கு மட்டும் ஸ்டைல் வச்சேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர் வந்துடுது. இதில் என்னென்னா தேவையில்லாமல் நமக்கு வாட்டர் மெலானும் செலக்ட் ஆகிடுச்சு. ஆனால் நம்ம ரெக்கமெண்ட் படி பைனாப்பிள், கிவி, லெமன், பனானா இது மட்டும்தான் கலர் ஆகணும். ஆனால் தேவையில்லாமல் நமக்கு வாட்டர் மெலானும் கலர் ஆகிடுச்சு. எதுக்காகனா இந்த டிவ் டேக்கை நான் செலக்ட் பண்ணதுனால எனக்கு கலர் ரெட்டு எல்லாத்துலேயுமே ஆகிடுச்சு. அதாவது அந்த பாக்ஸ்குள்ளே இருக்க எல்லா விஷயத்துக்கும் கலர் அடிச்சிச்சு. ஸோ இதுவும் நமக்கு செட் ஆகுது. ஏன்னா நமக்கு கேட்டது பைனாப்பிள், கிவி, லெமன், பனானா. இங்கே பார்த்தீங்கன்னா கிரேப்ஸும் நமக்கு செலக்ட் ஆகிடுச்சு. எதுக்காகனா அதுவும் ஸ்பேன் டேக்கு, ஆனால் கிரேப்ஸும் செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ அது டிவ்வில் இருக்க எல்லாரையும் செலக்ட் பண்ணுது. ஸோ நமக்கு டிவ் உள்ளே இருக்கிறதெல்லாம் தேவையில்ல, பி டேக் தான் தேவை. ஸோ நான் என்னால் என்ன பண்ணிக்கிறேன், பி டேக்னு போடுறேன். இப்போ பி டேக் ரிப்ரெஷன்னா எல்லா பி டேக்கும் கலர் ஆகுது. ஸோ இப்போயும் நமக்கு அந்த நம்ம குறிப்பிட்ட விஷயம் கேட்ட மாதிரி நம்ம பண்ண முடியல. குறிப்பிட்ட பி டேக்குக்கு ஸ்டைல்ஸ் பண்ணோன்னா நம்ம பி டேக்னு போட்டால் எல்லாத்துக்குமே. ஸோ வித்தவுட் கிளாஸ் நேம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டெசிடன்ட் செலக்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா டிவ் உள்ள, அதாவது டிவ் இன்சைடுன்றதுக்கு தான் அந்த ஸ்பேஸ் பார், டிவ் உள்ளன்னு சொல்லணும். ஸோ இப்போ நான் ஸ்பேஸ் விட்டு பி டேக்னு போட்டு கண்ட்ரோல் எஸ் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பைனாப்பிள், கிவி, லெமன், பனானா இது மட்டும் கிடச்சிச்சு. இது எப்படி கிடச்சிது? கிளாஸ் நேமே யூஸ் பண்ணலன்னா டிவ் ஸ்பேஸ் பார் பி டேக்னா டிவ்வுக்குள்ளே இருக்கக்கூடிய பி டேக்கை செலக்ட் பண்ணுங்கள். இங்கே எத்தனை பி டேக் இருந்தாலும் அது செலக்ட் ஆகாது. டிவ்வுக்குள்ளே இருக்கக்கூடிய பி டேக்கை தான் செலக்ட் பண்ணும். இப்போ இது டிவ்வுக்குள்ளே இருக்கிற பி டேக், இது டிவ்வுக்குள்ளே இருக்கிற பி டேக், இது டிவ்வுக்குள்ளே இருக்கிற பி டேக், இது டிவ்வுக்குள்ளே இருக்கிற பி டேக். இது நான் சினாரியோ பேஸ் பண்ணி தான் நம்ம இதை பண்ண முடியும். எல்லா சினாரியோவுக்கும் இதை அப்ளை பண்ண முடியாது. எந்தெந்த சினாரியோவுக்கு இப்போ கொஞ்சம் டிவ் தான் இருக்குது, இல்லை கிளாஸ் நேம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நான் கிளாஸ் நேம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், கிளாஸ் பாக்ஸ். இப்போ நம்ம பாக்ஸுன்னு கூட போட்டு இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், இங்கே பாக்ஸ் பி டேக். இப்போ பார்த்தீங்கன்னா பாக்ஸ் அப்படின்றத போடுறேன். பாக்ஸ் பி டேக் போட்டிங்கன்னா ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஏன் இந்த டிவுக்கு வரலன்னா, இப்போ நான் என்ன சொல்லிட்டேன், கிளாஸ் நேம் பாக்ஸுன்னு இருக்கணும், அதுக்குள்ளே பி டேக்னு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அதுக்கு ரெட் கலர் கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டேன். ஸோ இது ஒரு ரூல் மாதிரி, இந்த ரூலை இது ஃபாலோ பண்ணும். ஸோ யாருக்கெல்லாம் பாக்ஸ் இருக்கோ, நாட் அ டிவ் டேக், யாருக்கெல்லாம் பாக்ஸ் இருக்கோ அதுக்குள்ளே இன்சைடில் பி டேக் இருந்தால் கலர் பண்ணிவிடும். இதான் இதுக்கான விளக்கம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை மட்டும் தான் பயன்படுத்தலாம் இல்லை. இப்போ நீங்கள் இன்னும் ஸ்பேஸ் விட்டு போட்டால் இப்போ இதுக்கான அர்த்தம் என்னென்னா பாக்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய கிளாஸ் நேம் பாக்ஸாக இருக்கணும், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பி டேக், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்பேன் டேக். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த ஸ்பேன் டேக் கலர் ஆகணும். இப்போ இந்தமாரி பார்த்தீங்கன்னா கலர் அடிக்காது. ஏன் கலர் அடிக்கலை? ஏற்கனவே இருக்கே டிவ்வில் அதான் ஸ்பேன் டேக் இருக்கே. அப்படி இல்லை, நம்ம சினாரியோ அப்படி இல்லை. நல்லா பாருங்கள், நம்ம சினாரியோ எப்படி இருக்கணும்னா இப்போ நான் இதை டபுள் ஸ்க்ரீனில் வச்சிடுறேன். இங்கே பாருங்கள், இப்படி இந்த மாதிரி இருந்தாலும் நமக்கு வராது. இப்போ டிவ்க்குள்ளே ஸ்பேன் டேக் இருந்து, அதாவது பாக்ஸ்க்குள்ளே பி டேக், அதாவது பாக்ஸ்க்குள்ளே பி டேக் இருக்கா, அதுக்குள்ளே ஸ்பேன் டேக் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள், ஸ்பேன். இப்போ பையனை மட்டும் நான் எடுத்துகிட்டு போய் உள்ளே போடுறேன். இப்போ கண்ட்ரோல் எஸ். இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ நமக்கு கலர் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ நமக்கு ஏன் கலர் ஆகிடுச்சுன்னா இந்த ரூல் அப்ளை ஆகிருக்கு. பாக்ஸ்க்குள்ளே பி டேக்குள்ளே ஸ்பேன் டேக். இதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். நீங்கள் எதெல்லாம் ஸ்பேஸ் விட்டு போடுறீங்களோ அதெல்லாம் உள்ளன்ற அர்த்தம். அதாவது அந்த டேக்குள்ளே, இந்த டேகு உள்ளே மென்ஷன் பண்ணுறது தான் இந்த ஸ்பேஸு. இதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா காம்பினேட்டர் செலக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் காம்பினேட்டர் செலக்டரை வச்சு நிறைய கிளாஸ் நேமை அவாய்ட் பண்ணலாம். ஸோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பி டேகு அப்படின்னு காமனாக நம்ம செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சைல்டு செலக்டர்னால் என்னன்றதை பற்றி பார்க்கலாம். பை பை.